அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 11 பகுதி 2. என் முன்னேற்றத்தில் அகமகிழ்ந்து போனார் டாக்டர் கெண்ட். என் உடல்நிலையில் அவர் பயந்ததையெல்லாம் நான் முறியடித்து விட்டதாய் சொன்னார். ஆஹா, பரபரப்பில்லாத கிராமத்தின் அமைதியும் தூய காற்றும் ஒருத்தருக்கு எத்தனை உபகாரம் செய்யுது என்றார் அவர். இதற்கு நீங்க முதல்ல சொன்ன இரண்டையும் நான் ஒத்துகிறேன் என்றேன் நான். ஆனா பரபரப்பு இல்லைன்னு சொல்லாதீங்க. முழு பரபரப்புல நாங்க மூச்சை முட்டி கிடக்கும். என்ன விதமான பரபரப்பு? கொலை. உதடுகளை குவித்து விசிலடித்தார் டாக்டர். காதல் தோல்வியா? விவசாயி அப்பா மகளை போட்டு தள்ளிட்டாரா? கிடையவே கிடையாது. திட்டமிட்டப்பட்ட கொடூர கொலை. அதை பற்றி நான் எந்த செய்தியும் படிக்கல. எப்போ அவனை பிடிச்சாங்க? இன்னும் பிடிக்கல. அது அவன் இல்ல, அவள். ஓ, அப்ப நீங்க ஓய்வில் இருக்க லிம்ஸ்டாக் உங்களுக்கு தகுந்த உறைவிடம் கிடையாது சார். நான் உறுதியாய் நின்றேன். அதுதான் எனக்கு இப்போதைக்கு ஒரே இடம். அங்கிருந்து என்னை நீங்க அகற்ற முடியாது. டாக்டருக்கு எப்பொழுதும் கீழ்நிலையிலேதான் எண்ணங்கள். அப்ப ஒருத்தியே பிடிச்சாச்சு அங்கே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது என்றேன் நான். ஹெல்சி ஹாலண்டை குறுகுறுப்பாய் மனதில் நிறுத்தி, கொலை என்பதின் உளவியல் தர்க்கங்கள் என்னை ஈர்க்குது, அவ்வளோதான். ஓ, அப்ப சரி. இதுவரைக்கும் கொலைகாரன் உங்களை ஒன்றும் பண்ணல, இனிமேலும் ஒன்றும் பண்ண மாட்டான் என்பதை மட்டும் ஊர்ஜிதப்படுத்திக்கிங்க. அந்த கவலை வேண்டாம். இன்னைக்கு சாயந்தரம் என் கூட சாப்பிடலாமே. உங்களுடைய த்ரில்லிங் கிரைம் கதையை அப்படியே எனக்கு சொல்லலாம். சாரி, என்னை புக் பண்ணியாச்சு. டேட்டிங்? எஸ், நீங்கள் அந்தளவுக்கு குணமாகியாச்சு. 6 மணிக்கு மிராட்டின் மூடப்படும் தருணத்தில் நான் அங்கு சென்றடைந்தேன். ஷோரூமின் வெளியே படிக்கட்டுகளின் உச்சியில் நின்று என்னை அழைத்தார் மேரி கிரே. உதடுகளில் ஒரு ஆட்காட்டி விரலை வைத்து என்னை எச்சரித்தார். உங்களுக்கு ஒரு ஷாக் காத்திருக்கு. அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன். நான் அந்த அகண்ட ஷோரூமுக்குள் போனேன். பெரிய கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் மேகன். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அது அவள்தான் என்று என்னால் அடையாளம் காணவே இயலவில்லை. ஒரு கணம் மூச்சடைத்து நின்றேன். நெட்டையும் ஒல்லியுமான தேவதையாய் இருந்தாள். தொடைக்குள் போன பட்டு சாக்ஸ், காலுக்கு அணிகலனாகவே ஆகியிருந்த பலபல ஷூ, கலகலக்கும் வளையோசை. எஸ், லவ்லி கால்கள், கைகள், இளமை பூரித்து துருத்தும் எலும்புகள். அவளின் ஒவ்வொரு அங்குலத்திலும் தனித்துவமும் தரமும் வெளிப்படுத்தப்பட்டிருந்தன. அவளது கேசம் வளைத்து சுருட்டப்பட்டு கழுத்தின் பின்பகுதியோடு முடியுமாறு அமைக்கப்பட்டிருந்தது. அது தங்க கலவை என மின்னியது. அவளது முகத்தை மட்டும் அப்படியே வெட்டுவிடும் முடிவினை அழகு நிலையம் எடுத்திருந்தது. அவளுக்கு மேக்கப் பண்ணவில்லை. அப்படியே செய்திருந்தாலும் அது தெரியாவண்ணம் மிகவும் நுண்மையாய் அமைக்கப்பட்டிருந்தது. அவளது இதழ்களுக்கு உதட்டுச்சாவின் தேவைப்படவில்லை. இவற்றை எல்லாவற்றையும் மேலாக அவளிடம் நான் இதுவரை எப்போதுமே கண்டிராத ஒன்றினை காணப்பெற்றேன். ஒரு குழந்தைத்தனம், மிளிரும் பெருமை, கூச்சம் உடைய ஒரு சிரிப்பினுடைய ஆழ்ந்து என்னை பார்த்தாள் அவள். நான் கூட எப்படி சொல்வது? பார்க்க அழகா இருக்கேன்ல என்றாள் அவள். அழகு எனக் கேட்டேன் நான். அழகு என்பது இங்கு பயன்படுத்த வேண்டிய வார்த்தை கிடையாது. இது பேரழகு. வா என் கூட, இப்பவே உன்னை நான் ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போறேன். நான் அங்கே வரும் ஆம்பளைங்கள்ல எவனாவது உன்னை மறுமுறை திரும்பி பார்க்காம போனானா என்னை ஏண்டான்னு கேளு. மேகன் அழகு கிடையாது. ஆனால் அவள் வழக்கத்திற்கு மாறுபட்டவள். பார்ப்போரை பிரமிப்பாய் அறையும் ஒருவித அழகு பொதிந்தவள். அவளுக்கு பர்சனாலிட்டி உள்ளது. ரெஸ்டாரண்ட்டுக்குள் அவள் எனக்கு முன்னால் போனாள். அப்பொழுது வேகமாய் வெயிட்டர் என்னை நோக்கி உடனே ஓடி வந்தபோது வழக்கமாக சாதாரணமாய் கையில் வைத்து கொள்ளாத ஒன்றை எடுத்து செல்லும் ஒருவனுடைய மதமதப்பு என்னுள் விளைந்தது. நாங்கள் முதலில் மதுபானம் அருந்தினோம். அதிலேயே நீண்ட நேரம் இருந்தோம். பிறகு சாப்பிட்டோம். இதற்கெல்லாம் அடுத்து நடனமாடினோம். ஆட வேண்டும் என்பதில் குறியாய் இருந்தாள் மேகன். அவளை ஏமாற்ற நான் விரும்பவில்லை. ஏனோ அவள் நன்றாய் ஆடமாட்டாள் என்ற நினைப்பிலிருந்தேன் நான். ஆனால் அவள் ஆடினாள் நன்றாய். என் கைகளில் அவள் இறகாய் வளைந்தாள்.
ஒலித்த இசையின் ரிதத்தினை அவளுடைய உடலும் பாதங்களும் துல்லியமாய் பின்பற்றின. ஓ என்றேன் நான். உனக்கு ஆடக்கூட வருமா? கொஞ்சமாய் அவள் ஆச்சரியப்பட்டதாய் தோன்றியது. வெல், அப்கோர்ஸ், என்னால் முடியும். ஒவ்வொரு வாரமும் எங்கள் ஸ்கூலில் டான்சிங் வகுப்பு உண்டு. ஒரு டான்ஸரை உருவாக்க நடன வகுப்பு பயிற்சியை விட திறமை வேண்டும், நான் சொன்னேன். நாங்கள் மீண்டும் டேபிளுக்குள் திரும்பினோம். இந்த உணவு நல்லா இருக்குல்ல என்றேன் நான். இங்கு எல்லாமும் குதூகலித்து போனாள். அது ஒரு சுகந்தமான மாலை பொழுது. நான் பைத்தியமாகத்தான் அங்கிருந்தேன். நாம வீட்டுக்கு போகணும்ல என்ற ஒரு கேள்வியின் மூலம் என்னை பூமிக்கு கொண்டு வந்தாள் மேகன். என் வாய் பிளந்தது. எஸ் எஸ், நிச்சயமாய் எனக்கு கிறுகிறுக்குத்தான் பிடித்திருந்தது. எல்லாவற்றையும் நான் மறந்திருந்தேன். உலகின் நிஜயங்களிலிருந்து விலகி போயிருந்தேன். நான் படைத்த படைப்பின் அருகாமையில் இருந்ததால். அடக்கடவுளே, நான் சொன்னேன். கடைசி ட்ரெயின் போயிருக்கும் என்பதை நான் அப்போதுதான் உணர்ந்தேன். இங்கேயே இரு என்றேன் நான். ஒரு ஃபோன் பண்ணணும். கேப்ஸுக்கு ஃபோன் போட்டு அவர்களிடமிருந்து பெரிய மற்றும் வேகமாக போகவல்ல ஒரு காரை அனுப்புமாறு உத்தரவிட்டேன். நான் மேகனிடம் திரும்பி வந்தேன். கடைசி ட்ரெயின் போயாச்சு என்றேன். ஆகவே வீட்டுக்கு நாம கார்ல போக போறோம். அப்படியா, ஜாலி. என்ன ஒரு அருமையான குழந்தை இவள் என்று நினைத்து கொண்டேன் நான். எல்லாவற்றிலும் இனிமையாய் காண்கிறாள். மறு பேச்சு கிடையாது. முகசுளிப்போ வாதமோ அன்றி நான் என்ன சொன்னாலும் அனைத்தையும் ஏற்கிறாள். கார் வந்தது. அது பெரிதாகவும் வேகமாகவும் இருந்தது. ஆயினும் நாங்கள் வெகுநேரம் கழித்தே லிம்ஸ்டாக் வந்தோம். என் மனசாட்சி குறுகுறுத்ததால் உன்னை தேட குழுக்கள் அமைத்து அனுப்பியிருக்குவாங்க என்றேன் நான். அவள் சந்தேகமாய், ஓ, அப்படியெல்லாம் எனக்கு தோணலை என்றாள். நான் பல தடவை வெளியே போயிட்டு லஞ்சுக்கு வராமலே இருந்திருக்கேன். அது சரிடா கண்ணு, ஆனா இன்னைக்கு டீக்கு போகாமல் டின்னருக்கும் கூட வெளியிலே இருந்திருக்கியே. ஆயினும் மேகனுக்கு அன்று லக்கி ஸ்டாராய் இருந்திருக்க வேண்டும். வீடு இருண்டு அமைதியாய் இருந்தது. மேகனின் ஆலோசனையின்படி நாங்கள் வீட்டின் பின்பக்கத்துக்கு போய் ரோஸின் ஜன்னலில் கல்லெறிந்தோம். அதனடியே ரோஸ் எட்டி பார்த்தாள். அடக்கிய ஆச்சரியத்துடனும் நெஞ்சு படப்படனும் கீழே வந்து எங்களை உள்ளே அனுமதித்தாள். வெல், இப்போ கவனிங்க. நீங்கள் படுக்கையில் தான் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தீங்கன்னு நான் சொல்லிடுறேன். மாஸ்டரும் அந்த ஹேலன் பொம்பளையும் இங்கு முகவாயை எடுத்து காட்டினாள். ஒரு டிரைவ் போயிருக்காங்க. நான் பசங்களை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். விளையாட்டிக்கிட்டு இருந்த கேலனை தூங்க வச்சுக்கிட்டு இருந்த போது நீங்கள் வந்ததா சொல்லிடுறேன். ஆனால் பிறகு நான் திரும்பி வந்தபோது உங்களை காணலை. ஆகவே நீங்கள் படுக்க போயிட்டதா நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாஸ்டர் வந்து உங்களை பற்றி கேட்டால் இவ்வளவுதான் நான் சொல்ல போகிறேன். மாத்திடாதீங்க. ஆனாலும் இவ்வளவு நேரம் கழிச்சு நீங்கள் வருவது தப்பு மேடம். ரோஸ் சொன்ன படுக்கைக்கே இப்போது மேகன் போய் விடுவதுதான் உசிதம் என்று குறிப்பு கொடுத்து ரோஸின் பிரசங்கத்தை நான் நிறுத்தினேன். குட் நைட் என்றாள் மேகன். மேலும் கூடையாய் தேங்க்ஸ். இன்றைய தினம் நான் அனுபவித்த முதல் அற்புதமான லவ்லி தினம். நெஞ்சு லேசாயிருக்க நான் வீடு திரும்பினேன். டிரைவருக்கு நன்றாய் டிப்ஸ் கொடுத்தேன். வேண்டுமானால் அவன் என் வீட்டிலேயே படுத்திருந்து விட்டு காலையில் போகலாம் என்று கூட சொன்னேன். ஆனால் அவன் கிளம்புவதாய் சொல்லிவிட்டான். எங்களது உரையாடலின் போது அறை கதவு திறக்கப்பட்டது. அவன் கிளம்பியதும் அது முழுக்க திறக்கப்பட ஜோனா கேட்டாள், ஓ, நீதானா? என்ன, என்னை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தியா? உள்ளே நுழைந்து கதவினை மூடியபடி நான் கேட்டேன். ஜோனா வரவேற்பறைக்குள் போனாள். நான் தொடர்ந்தேன். அங்கு டீப்பாயில் காஃபி குடுவை இருந்தது. ஜோனா காஃபி தயார் பண்ணி கொண்டாள். நான் விஸ்கியை விரும்பினேன். உன்னை பற்றி கவலையா? நோ, கிடையாது. டவுன்லேயே யாரையாவது பிக்கப் பண்ணிக்கிட்டு தங்கியிருப்பேன்னு நினச்சேன். எஸ், ஒரு வகையில் சொல்லணும்னா நான் பிக்கப் பண்ணினேன். நான் புன்முறுவத் தொடங்கி பிறகு சிரித்துவிட்டேன். நான் எதற்காக சிரிக்கிறேன் என்று ஜோனா கேட்க நான் அவளிடம் நடந்தவற்றை சொன்னேன். ஓ சரி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும். எஸ், கிறுக்கண்ணி. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அண்ணா, இப்படிப்பட்ட விஷயங்களை நீ இது போன்ற சிக்கலான கிராமங்களில் செய்யக்கூடாதுன்னு உனக்கு தெரியலையா? நாளைக்கு பாரு, இது லிம்ஸ்டாக் முழுக்க பரவியிருக்க போகுது. ஆமாம், நடக்கும். ஆனால் மேகன் வெறும் சின்ன பொண்ணு தானே. மண்ணாங்கட்டி, அவள் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது.
அவளுக்கு வயசு 20. கிசுகிசுக்களின் பங்குகளிப்பு இல்லாமல் 20 வயசு பொண்ணை லண்டனுக்கு கூட்டிட்டு போய் நீ தினுசா ஆடை அணிகளை வாங்கி தர முடியாது. விளங்குதா என்ன சொல்றேன்னு? பாவி அண்ணா, கிசு வளர்த்துச்சுன்னா நீ அவளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். ஜோனா பாதி சீரியஸாகவும் பாதி சிரிப்புடனும் சொன்னாள். அக்கணத்தில்தான், அந்த நொடிப்பொழுதில்தான் நான் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பினை செய்தேன். இவள் சொல்வதில் தவறென்ன என்னும் கண்டுபிடிப்பு அது. சற்றென்று தன்னிசையாய், அப்படி நடந்தால் எனக்கு மறுப்பில்லையப்பா என்று விட்டேன் நான். சொல்லப்போனால் அதை நான் விரும்புவேன். வேடிக்கையான பாவம் சோனாவின் முகத்தில் படர்ந்தது. அவள் எழுந்து வெளியேற கதவினை கடக்கும்போது வறட்சியாய் சொன்னாள், எஸ், இது இப்படித்தான் என்று எனக்கு கொஞ்சம் நாளாவே தெரியும். கையில் கண்ணாடி கோப்பையுடன் எனது புது கண்டுபிடிப்பின் தாக்கத்தால் திறந்த வாய் மூடாமல் நான் நிற்க என்னை அப்படியே விட்டுவிட்டு போனாள் அவள்.